மலேரியா. மலேரியாவை காஸ் பண்ணுறது ஒரு பாரசிட், அதாவது ஒரு ஒட்டொண்ணி. இந்த ஒட்டொண்ணி நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, இன்ஃபெக்ட் ஆன கொசு கடிக்கிறது மூலமாக வருது. சிம்டம்ஸ்: ஃபீவர், சில்ஸ், ஜென்ரலாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஹெட்ஏக், தசை வலி மற்றும் மூட்டு வலி இருக்கும், நாசியா அண்ட் வாமிட்டிங், டயரியா, வயிறு வலி, சோர்வு, ரேபிட் ப்ரீத்திங் அண்ட் ரேபிட் ஹார்ட் ரேட் அண்ட் இருமல், இது எல்லாமே இருக்கும். டயக்னோசிஸ்: இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, ரீசெண்டாக ட்ராவல் பண்ணிங்களா அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க அண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் பிளட்டில் பாரசைட் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க, அதுவும் அது என்ன டைப்புன்றதை பார்ப்பாங்க, அண்ட் இதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்திருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது? ப்ரீத்திங் ப்ராப்ளம், அனீமியா, செரிப்ரல் மலேரியா, ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் லோ பிளட் சுகர், இதெல்லாம் வரும். மலேரியாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? நிறைய டைப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பாரசைட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அண்ட் உங்களுக்கு சிம்டம் என்ன இருக்குது அண்ட் உங்களோட ஏஜ் என்ன, ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரி இருக்கா, இதெல்லாம் பார்த்து மெடிசன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆன்டி மலேரியா ட்ரக்ஸ் வந்துட்டு